வணக்கம். நான் உங்கள் விக்கி ப்ரோஸ். நமக்கு எண்கணி ஞானத்தையும் வேத ஜோதிட ஞானத்தையும் ஆன்மீக ஞானத்தை வழங்கிய அனைத்து குருமார்களுக்கும் நன்றி. என்ற அதே வேளையில் இது ஒரு ஜோதிட விளக்கு வீடியோ விருப்பம் உள்ளவர்கள் தொடர்ந்து பார்க்கலாம். நமது 18 வியூவர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கின்ற அனைத்து தோழிகளுக்கும் நமது நன்றிகள். ஒரு விஷயம் படித்தேன், கொஞ்சம் மனசு நெருடலாக இருந்தது. ஐ எம் கும்பம் சதயம். எஸ், மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஜஸ்ட் லாஸ் மை பிரதர் இன் ட்ராஜிக்கா. ஓகே, ரோட் ஆக்சிடென்ட், ட்ராஜிக் டாக்டர். ஓகே, டேட்லாம் கொடுத்துருக்கீங்க. ஓகே, இப்போ என்ன அப்படின்னா, கடவுள் மேலே கோபமாக இருக்குலாம் கொடுத்துருக்கீங்க. எப்பொழுதுமேங்க எந்த ஒரு இடத்துல ஒரு வீட்டில் வந்து ஒரு இறப்பு நடக்குது, ஒரு வீட்டில் ஒரு துக்கம் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், எப்பொழுதுமே துக்கம் தூக்கம் இது ரெண்டுக்கும் காரக பிளானட் சனிங்க. வீட்டில் யாராவது ஒருத்தருக்கு கோச்சார சனி பகவான் இருப்பார். நல்லா பாருங்க, நீங்கள் எந்த வீட்டிலையாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரியான ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா அவங்க வீட்டில் கோச்சாரத்தில் சனி பகவானுடைய தாக்குதல் அந்த வீட்டினுடைய குடும்ப மெம்பர்ஸ்க்கு கண்டிப்பாக இருக்கும். ஓகே, இப்போ கும்பம் ராசி சதய நட்சத்திரம் ப்ரீவியஸ், அதாவது 2023 ஜோசியத்தை நம்பாத கும்பராசிக்காரங்க கூட 2025 ஜோசியத்தை நம்பியாச்சு. அந்த அளவுக்கான சனி பகவானுடைய நல்லதுகளையும் அல்லதுகளையும் பார்த்துட்டீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் உண்மையை சொல்லணும்னா வாழ்க்கைனா என்னன்னு கற்றுக் கொடுத்துட்டாரு சனி பகவான் அப்படின்னு சொல்லலாம். கும்பராசிக்காரங்களுக்கு பணம், பொருளாதாரம், நட்பு, கற்பு, ஆயுள் சார்ந்த அமைப்புகள்ல அத்தனையும் குறிப்பிட்ட சில பேருக்கெல்லாம் பிரச்சனைகள் இருந்தது. 10 வருஷம் இருந்த லவ் போச்சுங்க, 5 வருஷம் இருந்த லவ் போச்சுங்க, இத்தனை வருஷம் இருந்த கணவர் இறந்துட்டாருங்க, அப்படி போயிட்டாருங்க, இப்படி போயிட்டாருங்க, நோயில மாட்டிக்கிட்டங்க, கடன்ல மாட்டிக்கிட்டங்க, ஸ்கேம்ல மாட்டிக்கிட்டங்க, காசெல்லாம் போச்சுங்க, இது இவ்வளவு விஷயம் பண்ணங்க, இப்படி காலை வாரிட்டு போயிட்டாங்கங்க, துரோகம். இந்த அமைப்புகள் அத்தனையும் கும்பராசிக்காரங்களுக்கு அப்படியே நிற்கக்கூடிய ஒரு காலகட்டம் வந்துருச்சுங்க. ஆனால் இமீடியட்டாலாம் நிற்காது. 7.5 சனின்றது 7 வருஷம். அதில் பீக்கான டைம் வந்து முதல் விரைய சனியும் அதுக்கப்புறம் வரக்கூடிய ஜென்ம சனியும். ஜென்ம சனிலாம் உட்காந்து ஓன்னு அழுவுறதை தவிர வேற எதுவும் செய்ய முடியாத ஒரு நிலைமை இருக்கும் குறிப்பிட்ட சில பேருக்கு. இதில் என்ன, சந்திரன் கெடுதலாக இருக்கிறவங்களுக்கும் சரி, இளைய பருவத்தினருக்கும் சரி. அப்போது இந்த கெடுபலன் அமைப்புகளுக்கு பிறகு வாழ்க்கை அமையுமான், உண்மையிலேயே கஷ்டத்துக்கு பிறகு இருளுக்கு பிறகு ஒளி வர்ற மாதிரியான, நஷ்டங்களுக்கு பிறகு லாபம் வர்ற மாதிரியான விஷயங்கள்ல பாதி பேர் வேலையை விட்டுட்டு இருந்தவங்களுக்கு வேலை கிடைக்குங்க. உடனடியாலாம் தலைக்கீழாலாம் அருணாச்சலபுரம் மாதிரிலாம் மாறாது. ஒரு வேலை கிடைக்கும், வேலைக்கேற்ற வருமானம் கிடைக்கும், கொஞ்சம் கொஞ்சமாக இழந்த அந்தஸ்து கௌரவம் திரும்ப கிடைக்கும். கணவன் மணி உறவுகளில் எது உங்களுடைய முடிவோ அது கிடைக்க ஆரம்பிக்கும். குழந்தைகள் எதிர்பார்த்தவங்களுக்கு குழந்தை கிடைக்க ஆரம்பிக்கும். வேலை தொழில் அமைப்பு எதிர்பார்த்த அமைப்புகள் இருக்கும். உங்களையே ஒருத்தன் ஓடிக்கிட்டு இருப்பான் பாருங்க வேலை இடத்துல, அவன் காணாம போற விஷயங்கள், இந்த மாதிரியான தன்மைகள்லாம் இருக்கும். 3வது நபர் குடும்பத்தில் தலையீடு விட்டது, இதெல்லாம் இல்லாம போகி மறுபடியும் ஒரு நிம்மதி, நடந்த சோகத்தை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிற மாதிரியான சில சம்பவங்கள் அப்படின்னு நடக்க ஆரம்பிச்சு. உங்க பிசினஸை எங்களோட இந்த லைவ் நிகழ்ச்சியில ப்ரோமோ பண்ணணுமா? கீழே இருக்கக்கூடிய புலனம் எண்களின் வழி எங்களை தொடர்பு கொள்ளுங்க. மனதுக்கு ஆமாங்க, நடக்கிறது நடந்துருச்சு, இதுக்கப்புறம் என்ன செய்யலாம்னு பார்க்கலான்ற மாதிரியான ஒரு மனநிலையை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக கும்பராசிக்காரங்களுக்கு இப்போ தொடங்கி 2026 முழுக்கவே இருக்கக்கூடிய தன்மை. இந்த கடுமையான அமைப்பு இன்னும் ஒரு 10-15 வருஷத்துக்கு வராத நிலைமை தான் கும்பராசிக்காரங்களுக்கு. அதனால பெருசாக பயந்துக்க வேணாங்க, நல்லதுகளை எதிர்பார்க்கலாம். பெருசாக இந்த மாதிரியான விஷயங்கள் தான் நிறைய ஜோதிடர் சொல்கிறாங்களேன்னு அந்த பக்கம் போகிறதில்ல. ஆனாலும் இந்த கேள்வி கொஞ்சம் மனசில் பட்டது. கும்பராசிக்காரங்களுக்கு இந்த இடங்கள்ல 7.5 சனி, அஷ்டம சனி அமைப்புகள். இப்போ கும்பத்துக்கு 7.5 சனி நடந்து முடிஞ்சாச்சு, கன்னிக்கு சிம்மத்துக்கு அஷ்டம சனி நடந்துகிட்டு இருக்கு. இந்த தன்மைகளை சற்று எல்லா வகையிலும் கவனமாக இருங்க. பெரிய அளவுக்கு பணம், பொருளாதார மாற்றங்கள் செய்யறதோ, 3வது நபரை நம்புறதோ, புதிய காதல் அறிமுகம், இப்போதான் ஒரு 2 வருஷம் முன்னுக்கு ஒருத்தவங்க வந்திருக்காங்களோ, இந்த அமைப்புகளில் பார்த்துருங்க அப்படின்னா கண்டிப்பாக கேட்க மாட்டாங்க. இதெல்லாம் நடந்து முடிகிறப்ப எப்படி கும்பராசிக்காரங்க முந்தி 2021 என்னை திட்டிக்கிட்டே இருந்தீங்களோ அந்த மாதிரி தான் இப்போ அடுத்ததா இவங்க கன்னிராசிக்காரங்களும் மேஷராசிக்காரங்களும் திட்டிக்கிட்டு இருப்பாங்க இந்த விஷயங்கள் நடந்து முடிவு இருக்கும். சரிங்களா? நான் உங்கள் விக்கி ப்ரோஸ். நல்லது நடக்கும், எல்லோரும் நல்லா இருப்போம். வணக்கம்.